3 சட்டமன்ற உறுப்பினர்களும் இணைய போகிறார்கள் என்பது உறுதியாகி இருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலைக்குள்ளேயே வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்தலில் போட்டியிடும் காலத்தில் அப்போது மக்கள் ஒரு மனமாற்றம், ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்தது தொடர்கிறதா அல்லது இவர்கள் வெற்றி பெற்றால் என்ன தமிழகத்தின் கள அரசியல் நிலவி இருக்கிறது என்று பல்வேறு சந்தேகங்களுக்கு இந்த 3 தொகுதி இடைத்தேர்தல் மூலமாக ஒரு தீர்வு தெரிய வரும் என தெரிய வந்திருக்கிறது. இப்போது அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 47 என்பதிலிருந்து 44 குறைந்திருக்கிறது. 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள், 2 அணிகளாக பிரிந்திருக்கிறார்கள். இதில் 27 பேர் இப்போதைக்கு இபிஎஸ் அணியில் இருக்கிறார்கள். 20 பேர் இவர்களுக்கு ஆதரவாக இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் இப்போது 17 பேரின் ஆதரவே சிவிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு, சிபி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பிற்கு 17 எம்எல்ஏக்களின் ஆதரவு தான் இப்போது இருக்கிறது. 3 பேர் ராஜினாமா, 20 பேர் இபிஎஸ் உடன் மீதி 17 பேர் சிபி சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்பிற்கு இருக்கிறது. இதனால் சிபி சண்முகம் தரப்பு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது திட்டப்படியேதான் இந்த ராஜினாமா வழங்கப்பட்டதா அல்லது இதற்கு சட்ட ரீதியான என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கான முன்னோட்டமாக இவர்களை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைத்துவிட்டு அதன் பின்னர் சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியுமே அங்கு தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. 2 பெண் எம்எல்ஏக்கள் மற்றும் பெருந்துறை ஜெயக்குமார் உள்ளிட்டோர் இப்போது அதிமுகவில் இணைவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதனால் அதிமுகவின் வலு சட்டப்பேரவையில் குறைகிறது. ஏற்கனவே அவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து 53 கூட்டணி கட்சிகள் என்பதிலிருந்து 47 குறைந்தது. 47 2 அணிகளாக பிரிந்து வாக்களித்தார்கள். 25 பேர் ஒரு அணி, 20 பேர் ஒரு அணி என 22 பேர் ஒரு அணி என்று. இப்போது மீண்டும் இபிஎஸ் தரப்பில் ஒரு அணி, சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பில் ஒரு அணி மற்றும் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் அவையில் பங்கேற்க மாட்டார்கள், அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க மாட்டார்கள். அவர்களுடைய ராஜினாமாக்கள் ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அறிவித்தால் அவர்கள் தாவேகா வேட்பாளர்களாக அந்த தொகுதிகளில் மீண்டும் போட்டியிடப் போவது உறுதி என ஊர்ஜிதப்படுத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் அதிமுகவின் வரலாற்றில் ஒரு மிக முக்கிய திருப்பமாக இப்போது அதிருப்தியாளர் அணி, இபிஎஸ் அணி, ராஜினாமா செய்த அணி என பல்வேறு பிரிவுகளாக உடைந்து சிதறி இருக்கிறது அதிமுக. இந்த சிக்கலை எவ்வாறு அதிமுக தொண்டர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள், அதிமுகவின் தலைவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது மிக பெரும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. இதே போல ராஜினாமாக்கள் தொடர்ந்தால் மேலும் பல எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தால் அவர்களுக்கான பொறுப்பு, பதவி, உத்தரவாதம் ஆகியவை என்ன அளிக்கப்படும் என்ற தகவல்களும் சில மணி நேரங்களில் வெளியாக கூடும். ஏற்கனவே 25 எம்எல்ஏக்கள் ஆதரவாக வாக்களித்து அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்போ வேறு பொறுப்புகளோ எதுவோ வழங்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த 3 பேரும் இப்போது இணைந்திருப்பதன் மூலமாக அதிமுக அதிருப்தி அணியில் அவர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 44 குறைந்திருக்கிறது. இப்பொழுது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பில் 3 பேர் ராஜினாமா செய்திருப்பதன் மூலமாக அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய சூழ்நிலையில் சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பு 14 பேராக அவருடைய ஆதரவு எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இந்த ராஜினாமாவின் மூலமாக என்ன டிமாண்ட், சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பு என்ன டிமாண்ட் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன நிபந்தனை வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதனால் விஜய் தரப்பு இப்போது தாவேகா தரப்பு முதலமைச்சர் விஜய் அளித்த வாக்குறுதிகளை இவர்களுக்கு வேறு வழியில் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடும். அது பல அரசியல் ரீதியான பல்வேறு விமர்சனங்களையும் ஏற்படுத்தக்கூடும். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் அரசில் இணைந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதை எவ்வாறு கருத்து கூறப்போகிறார்கள், என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பிளவு பிரச்சனையை தீர்ப்பதற்காக சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பில் அவசர ஆலோசனை கூட்டம் இப்போது எம்ஆர்சி நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போல பசுமை வழிச்சாலையில் இப்போது இபிஎஸ் இல்லத்திலும் அந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இருக்கும் எம்எல்ஏக்களை தக்க வைப்பதற்காகவும் மற்றும் விலகி ராஜினாமா செய்த அந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பு அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. இரு தரப்பினரும் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து அவர்கள் வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் வினோதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்சியில் எம்எல்ஏ ராஜினாமா, ஆளுங்கட்சி அமைச்சரோடு வாழ்த்து பெறுவது என்பது இந்த அரசியல் நகர்வை மிக
சரியாக காண்பிக்கும் வகையில் இருக்கிறது. நாங்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைகிறோம் என்பதற்கு இந்த ஒரே காட்சியே சாட்சியாக திகழ்கிறது. அங்கு தலைமைச் செயலகத்திலேயே இந்த இணைப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது அமைச்சரின் அறையிலேயே ஒரு கட்சியின் எம்எல்ஏ ராஜினாமா செய்துவிட்டு அமைச்சரை பார்த்து சால்வை போட்டு வாழ்த்து பெறுவது எதற்காக என்ற கேள்வி எழுந்துள்ள சூழ்நிலையில் அடுத்த செய்தியாக இனிமேல் அவர்கள் சந்திக்க வேண்டிய நபர் ஒருவர் தான். அந்த நபர் முதலமைச்சர் விஜய். அவரையும் சந்தித்து விட்டால் தாவேக்காவில் அதிகாரபூர்வ இணைப்பு என்ற அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாகவே வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.